செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. முதலாளி பேர் சொல்லியா கூப்பிடுறேன்? நானா கூப்பிடுறேன்? அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க, நான் கூப்பிட்டேன். அவ கூப்பிடலாண்டா, என் தர்ம பத்தினி. நீ தண்ட சோறு, நீ வந்து என் பேரை சொல்லி ஆப்புவா. இந்த பாரு, நீ குயிங்க அம்மா சொல்லுவேன். இதுக்கெல்லாம் என் அம்மா உட்காரா அம்மா. நீ ஆச்சு ஏன்பா இந்த அம்மா எங்க புடிச்ச? என்னது எங்க புடிச்சியா? புடிக்கிறதுக்காக என்ன ஆடா மாடா? என் அத்தை மவடா, என் பொண்டாட்டி. அத்தை மகளுக்கு நீங்க எங்க பயப்படணும்? அட அறிவு கட்டவனே, என் அத்தை விட்ட ரத்த வேர்வையில தாண்டா நான் BA வாங்கினேன். அடே, நான் போடுற கருப்பு கோட்டு, பேண்ட், ஷூ, சட்டை மொத்தமா அவ துட்டுடா. அப்படியா? அது சரி. நமக்கு எங்க உள்நாட்டு விவகாரம் எல்லாம், வெளிநாட்டு விவகாரம் திங்க் பண்றதுக்கே நேரம் செய்யாது. வெளிநாட்டு விவகாரமா? அமெரிக்கால இருக்கிறாரு ரீகன், அவரு எனக்கு போன் பண்ணாரு. என்னது அமெரிக்கா ரீகன் உனக்கு போன் பண்ணாரா? எதுக்குடா? சமையல் வேலை செய்யுது. அதுக்கு நீ என்னடா சொன்ன? நான் மாட்டேன்னுட்டேன். நீ ஆட்டு. நீ ரோஸ்ட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீ சீக்கிரம். என் நேரம்டா. என்னங்க என் புடவை கசக்கிட்டா? பாத்திரம் தேய்ச்சிட்டா? மாவு ஆச்சிட்டா? டிஃபன் செஞ்சுட்டா? கற்பையா கற்பையா, ஒரு வேலையும் செய்யாம எங்க சுத்திட்டு இருக்க? அட போமா, உங்க வீட்டுக்காரர் எல்லா வேலையும் செய்யறாரு. அவர் ஒழுங்கா வேலை செய்யறாரு. நான் ரோடு சுத்திட்டு வர்றேன். என்னது ரோண்டா? இவர் பெரிய போலீஸ்காரு. முதல்ல உண்ட நியூசன்ஸ் கேஸ்ல புடிச்சு உள்ள தள்ளண்டா. அவனை ஒண்ணு சொல்லாதீங்க, அவன் நன்றி உள்ள வேலைக்காரன். அது நான் வந்து வெரி குட். பாருங்க, நேத்து நீங்க வச்சீங்களே பால் பாயசம், நல்லா இருந்துச்சு. வெரி குட். அந்த மாங்காய் பச்சடி நல்லாவே இருந்தது. வெரி குட். உனக்கு பிடிக்குமேன்னு, அதாவது உனக்கு பிடிக்குமேன்னு இன்னைக்கு நெத்திலையும் நெய் கத்திரிக்காயும் போட்டு மணக்க மணக்க கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன். வெரி குட். இந்த கத்திரிக்காய் குழம்பு வச்சிருக்க கார்பரேஷன் ஸ்கூலோட நிறுத்திருக்கான். இதுக்கு ஒரு BA. அடே, அம்மா இருக்காளேன்னு பாக்குறேன், இல்ல உன்னை கொன்னே போட்டுருவேன். உன்னதாண்டா. எங்கடா போயிட்ட? அது இல்லைங்க, இந்த கத்திரிக்காய் கருவேடு மொச்சக்கொட்டை போட்டு சூப் வச்சா நம்ம சூழன் லாய்க்கு பிடிக்கும். அத பத்தி சூயன் லாயா ஒரு 10 மினிட்ஸ் அவர்கிட்ட நான் வேலை பார்த்தேன்னு. அது வந்து அளப்பு கரப்பையா, அளந்தது போதும் கோப்பா. சரி சரி, நேரமாத்தியே கோர்ட்டு கிளம்புங்க. ஆமா, நம்ம பையனை எங்க காணோம்? அவன் எங்க இருக்கிறானோ, என்ன வெம்ப விலைக்கு வாங்கிட்டு வரானோ. தாத்தா, படம் எப்படி? அக்கறை அடக்குப்பா. தாத்தா, என் லைஃப்ல இப்படி ஒரு கவர்ச்சிகரமான படம் பார்த்ததே இல்ல. என் லைஃப விடுப்பா, என் லைஃப்ல இது மாதிரி படம் நான் பார்த்ததே இல்லப்பா. தாத்தா, எங்க போறீங்க? என் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு வரணும், அதுக்கு தாப்பா போறேன். எதுக்கு? அடுத்த ஷோ பாக்கணும். அப்பப்பா, கிழவனுக்கே இப்படி இருந்தா இளமையான எனக்கு பரவாயில்ல. நாம சினிமா போலாமா? அபிராமி, பையன் மேல எந்த தப்பும் இல்ல. அவன் பார்த்த படத்துல அரசல் புறத்தலான ஒரு காட்சி. தியேட்டரை விட்டு வெளியே வந்தவன் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பொண்ணு தொட்டுட்டான், அவ்வளவுதான். இவன் கேட்ட அளவுக்கு படம் எடுத்திருக்கான் பாரு, அவன் மேலதான் தப்பு. அவனை எந்த செக்ஷன்ல புக் பண்றதுன்னு பாத்துட்டு சொல்லேண்டா. ஆமாமா, அப்பா சொல்றதான் கரெக்ட். அப்பாவியா இருந்த என்ன படுவாவி ஆக்குனதே அந்த பாழா போன சினிமா தாமா. செய்யறது செஞ்சுட்டு பேசுறியா? இதுக்கு இவரு நியாயம் வேற கேக்குறாரு. நேத்து ஒரு படத்தை பார்த்தாரு, ஒரு பொண்ணை கைய புடிச்சு விட்டாரு. நாளைக்கு ஒரு பொண்ணை ஒரு தினசா பாப்பாரு. கண்ணாரம் பண்ணிக்கணும், வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருவாரு. விஜய், என்ன கேட்காம அப்படி ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நின்ன உன்னையும் உங்க அப்பாவையும் தொலைச்சிடுவேன். தொலைச்சு ஜாக்கிரதை. அபிராமி, பையனை பத்தி அப்படியெல்லாம் நினைக்காத. அவன் என்ன மாதிரி ஏகப்பத்தினி விரதனா தான் நடப்பான். எதுவும் தப்பா நடக்காது.
விஜய், நீ உடனே சாப்பிட்டு சாயங்காலம் எஸ்டேட்டுக்கு புறப்படுற. அங்க இருக்கிற கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு வாரத்துல திரும்பி வர. தெரிஞ்சுதா? என்ன யோசனை? புரிஞ்சுதா? டேய், பாத்தியாடா, இதுதான் என் வீடு. எப்படி இருக்கு? அடா அடா அடா, ரொம்ப பிரமாதமா இருக்குது. என்ன விலை கொடுத்தாலும் தகும். இதுதான் என் ஒய்ஃப். எப்படி? ரொம்ப பிரமாதமா இருக்கிறாங்க. என்ன விலை கொடுத்தாலும் தகும். இவன் எப்போ இப்படித்தான். அபி, நான் சொன்னேனே என் பால்ய செய்த இவன் தான். இப்பதான் கொஞ்சம் பால்ட் ஆயிட்டான். பேரு சிந்துபாது, சொந்த ஊரு கன்னித்தீவு, அப்பா பேரு பூதலிங்கம். இப்ப இருக்கிறது வேதாள உலகம். இவனுக்கு ரொம்ப பிடிச்ச படம் பட்டணத்தில் பூதம். வணக்கங்க. நமஸ்காரம். அபி, என்ன அப்படி பிடிட்டு? அபிராமி, நேத்து சொன்னேனே என் ஃப்ரெண்டு முன்னாடி 3 தடவை என்ன 3 தடவை டீ போட்டு கூப்பிடுறேனே, அது. சரி சரி. ஏண்டா, என்னமோ நீ ஒருத்தந்தான் ஆம்பளை, பொண்டாட்டி ஆட்டி படைக்கிறேன் பெருசா பீத்திக்கிட்டியே. என் பொண்டாட்டி நான் எப்படி ஆட்டி படைக்கிறேன் பாக்குறியா? ஆமா, என் ஃப்ரெண்டு வந்து எவ்வளவு நேரமாவது ஒரு காப்பி கூட குடுக்காம குத்துக்கல்லாட்ட நிக்கிறியடி. ஒன்னாச்சி. என்ன ஒண்ணாச்சுங்கிறாங்க? ஒண்ணு இல்ல, மணி ஒண்ணாச்சுன்றா. இல்லையே, பத்திட்டானே ஆகுது. அவளுக்கு முள்ளு ஒண்ண காட்டுது. உடையா அட்வான்ஸா போயிட்டாங்க. ஆமா, இப்ப நீ என்ன சாப்பிடுற? உங்க வீட்டுல பொறை இருக்காது, டீ சாப்பிடலாம். அவருக்கு ஒரு டீ கொண்டாடி. 3 ஆயிடுச்சு. என்ன 3 ஆச்சுங்கிறாங்க? அது ஏற்கனவே நான் 2 டீ சாப்பிட்டுட்டேன். இப்ப சாப்பிட்டா 3 டீ ஆயிடும். என் உடம்பு கெட்டக்கூடாதேன்னு ஒரு அக்கறை. அடா, அடா. பணிவுன்னா இதுல பணிவு. தர்ம பத்தினா இவங்கதான். இவங்க பெய்யும்னா மழை பெஞ்சிராதா. இது தெரியாம சர்க்கார்ல அங்கங்க மருந்து தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சமயத்துல மண்டையில வேக தெளிக்கிறாங்க. அவன் பயிர் அழிஞ்சு போச்சுன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். ஆமா, இவ்வளவு நேரமாச்சு, அவளை என்ன உலுக்கு உலுக்குறோம் பார். ஏண்டி, 2 டீ கொண்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமாகுதாடி? சீக்கிரமா எடுத்துட்டு வாடி. என்ன மாதிரி பண்ணாங்க? டேய், ஏ பால்ய செய்தா, பால்ய செய்தா, சிந்து பாத்து, சிந்து பாத்து. இங்கதான் இருக்குது உயிரோட. சக்கரவர்த்தி, உன்னுடைய ஆண்மைக்கு என்னுடைய பாராட்டுகள். டேய், ஒரே ஒரு டீ. தீயினால வந்ததுதானே இந்த வெளியெல்லாம். இந்த பாரு, பாலிய சிநேகிதங்கிற முறையில சொல்றேன். உங்க வீட்டுல தீங்கிற பேரை மாத்து, இல்ல உன் பொண்டாட்டி உன்னை மாத்துன்னு மாத்திடுவா. இந்த பாரு சக்கரவர்த்தி, இந்த ஏரியாவில கிரவுண்ட் 1 ரூபாய்னாலும் எனக்கு வேணாம்பா. அப்பா, என்ன பாச்சு? ஒன்றே இல்லடா, உங்க அம்மா பர்மிஷன் கொடுத்தாளேன்னு உணர்ச்சி வசப்பட்டு 4 டீ போட்டு கூப்பிட்டேன்டா. அதுக்கு இந்த கதி. மகனே, நீ பருவ மழைய பார்த்திருப்ப, இந்த பாத்திர மழைய பார்த்திருக்கிறியா? ஆமா, எங்கடா பொட்டியோட புறப்பட்ட? அம்மா சொன்னாங்கல்ல, அதான் ஊருக்கு கிளம்பிட்டேன். டேய், எதுக்கும் ஒரு வார்த்தை அவகிட்ட சொல்லிட்டு புறப்பட. ஐயோ, இந்த நேரம் மரியா, நீங்களே சொல்லிக்கங்கப்பா. பெட்டியை கொடு. இப்பதான் என் மனசே குளிர்ந்தது. எல்லாம் தம்துணி சாமான வெளியே வந்தீங்க. அந்த குண்டாலாம் உள்ள எழுதிக்க, அதெல்லாம் எடுத்து வந்து போயா போட சொல்றேன். ஏண்டி செண்பகம், எப்படி உன் கல்யாணம்? அதுக்காக தான் எங்க அண்ணன் எனக்கு 5 மாப்பிளைய பார்த்து வச்சிருக்காரு. 5 மாப்பிளையா? என்னடி உங்க அண்ணன் உன்னை பாஞ்சாலி ஆக்கிட்டாரு? ஐயோ பாவண்டி இந்த செண்பகம். ஐயோ, எப்படி சமாளிக்க போற? விடுங்க, எந்திரிச்சா உங்களுக்கு இதே வேலையா போச்சு. வாங்கடி. பஸ் வருது. இந்த பஸ்லயாவது எங்க ஐத்தா மூக்கு மாலை முக்கிய வருவாரு போல இருக்கு. அத்தா பாவண்டி குயிலு 5 வயசுல மூக்குவாளி மூக்கற காதலிச்சா. அவன் ஓடி போய் பல வருஷமாச்சு. அவன் வருவான் இவ்வளவு கல்யாணம் ஆகாமையே காத்துட்டு இருக்கா. ஆமாண்டி, அவன் எப்ப வந்து அதுக்கப்புறம் இவளுக்கு கல்யாணம் பண்றது? வந்துருப்பாரு.
இறங்கயா. எங்க அக்கா மூக்கோட மூக்க இந்த பஸ்ல வந்திருக்காங்க. அட போமா, இதே வேலையா போச்சு. 25 வருஷமா உன்னோட ஒரே தலைவலியா இருக்குது. ரைட். இப்ப என்ன பிரயோஜனம்? பட்டணத்துக்காரனுக்கு பொண்ணை கொடுக்காதன்னு நான் சொன்னேன், நீ கேட்கல, கொடுத்த. இப்ப உன் பொண்ணை விட்டுட்டு அவன் ஓடிட்டான். இப்ப உன் பொண்ணு 10 மாசம் கர்ப்பம். யாருக்கு பொண்ணு கொடுத்தாலும் கர்ப்பம் ஆகுங்க. சுமாரியா, அது சரி. ஊர் பஞ்சாயத்து பேசும்போது குறுக்க பேசிக்கிட்டு ஏங்க, இது மாதிரி நிறைய அசம்பாவிதம் இங்க நடந்து போச்சு. இதுக்கு ஒரு நல்ல முடிவு கட்டணும். இதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். சொல்றேன். இனிமேல் நம்ம ஊர்ல இருந்து யாரும் பட்டணத்துக்காரனுக்கு பொண்ணு கொடுக்கவும் கூடாது, பொண்ணு எடுக்கவும் கூடாது. எப்படி? நம்ம பஞ்சாயத்து முடிவு சரிதானே? வாய வச்சுக்கிட்டு ஏன் வஞ்சனை பண்றீங்க? சரிதான்னு சொல்லுங்களேன். வேற ஏதாவது பேசுறதுக்கு இருக்கா பஞ்சாயத்துல? ஐயா, நம்ம கிராமத்துல பயிர் பச்செல்லாம் வாடுதுங்க. ஒரு வருஷமா மழையே இல்லைங்க. மழை வரணுன்றதுக்காக பண்ணையார வயல்ல உட்காந்துக்கிட்டு வயலில் வாசிக்க சொல்றீங்களா? சும்மாரியா, இல்ல பாருங்களேன். அதுக்கு ஒரு நல்ல முடிவை நீங்க தான் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லைங்க. நம்ம ஊர் முருகனை வேண்டிக்கிட்டு ஐயாவே வேல் குத்திக்கிட்டா மழை வரும் நம்ம ஊர் பூசாரி சொல்றாருங்க. பூசாரி சொன்னாரா? அவருக்கு என்னையா வேலை? இன்னைக்கு வேலை குத்திட்டு வர சொல்லுவாரு, நாளைக்கு ஒரு ஆடே குத்திட்டு வர சொல்லுவாரு. ஏயா, எங்க பண்ணையார கொலகாரனாக்க பாக்குறீங்களா? முருகா, ஊர் மக்கள் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். நாளைக்கு என் பெருமான் முரண் பேரை சொல்லி வயிற்றுல வேலைக்கிட்டு ஊர்வலம் வந்துடுறேன். ஐயோ, என்னம்மா உங்க அண்ணன் வயித்துல வேலை குத்திக்கிறாங்கிறாரு? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. நான் இப்ப என்ன பண்றது? எங்க அண்ணன் அந்த முருகன் தான் காப்பாத்து. எங்க அவ்வா ஞான வண்டிதான் வள்ளி தேவையானைக்கு அப்பண்டே ஞான பழத்தை பிழிந்த புளிஞ்சு கிளாஸ்ல ஊத்தி அதை எத்தனை நாள் விற்க போறீங்களா? முதலாளி, வர வர நீங்க பழக்கிற வியாபாரம் மாதிரி ஆயிட்டீங்க. அதற்கிட்டு முதலாளி, வெளியே ஜனங்க கண்ணா பின்னான்னு கூட்டம். நீங்க பாட்டுக்கு பஞ்சாயத்துல சவுடாலா வகுத்துல வேலை குத்திக்கிறேன்னு வந்துட்டீங்க. நீங்க வகுத்துல வேலை குத்திக்கிற, இப்ப ஜனங்க உங்களை குத்திடுவானுங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க முதலாளி? இதான் உனக்கு எனக்கு உள்ள டிஃபரன்ஸ். வயிற்றுல வேலை தானே குத்தணும். எப்படி குத்தணும் பார். வேல் 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 வேலாயுதா. இல்ல முதலாளி, வேலையே வளைச்சிட்டீங்க. நீங்க வளைக்கிறதெல்லாம் பெரிய ஆளாச்சு. அது சரி, எப்படி குத்திக்க போறீங்க? இத புடி. இந்த துண்டை டேப்ல கட்டி நடுவுல குங்குமம் தடவை சரியா போச்சு. முதலாளி, சும்மா சொல்லக்கூடாது. நீங்க வேலை மட்டுமா வகுத்துல குத்துறீங்க, ஜனங்க காதலையும் நல்லா குத்துறீங்க. இந்த குரலுக்கு சோல் ப்ரொப்ரைட்டர் நம்ம ஒரு ஆள் தான். வா, ஜனங்களை ஆசீர்வாதம் பண்ணுவோம். கண்ணனுக்கு அரோகரா, ஞான பண்டிதனுக்கு மனோகரா. சாமியை பிடிங்கயா. பொம்பளைங்களா இருக்காங்களாடா? இருக்காங்க இருக்காங்க. கந்தனுக்கு கந்தனுக்கு மனோகரா. என்னையா படம் பேர்லாம் சொல்லிக்கிட்டு? முருகனுக்கு கந்தனுக்கு கந்தனுக்கு முருகனுக்கு. என்ன அவுட் ஹவுஸரா இருக்காங்க பொம்பளைய காணா? எல்லாம் நிக்குது பொம்பளை, அந்த புடவை கட்டி நிக்குது பாருங்க. கந்தனுக்கு கந்தனுக்கு. நல்லா இருக்கா? இது என் சம்சாரங்க. பொண்ணை கூட்டிட்டு உள்ள போடி, இரு உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். இந்த ஆளை நம்ம தெரு பக்கமே கூட்டு வந்திருக்க முடியாது. கந்தனுக்கு சாமி, எங்க அத்தா மூக்குவாளி மூக்க எப்ப வருவாரு? சீக்கிரமே வந்துருவாரியோ. ஏதாவது மசியமா? கடையை பாத்தீங்களா வளைஞ்சிருக்கு? ஏய்யா, உள்ள வெட்டர்வா வச்சிருக்கா. எடுத்து வீசினா உங்க கழுத்து தாங்காது. அடுத்த தெரு பாப்போம். வா முருகா. ஐயோ, ஏதாவது மசியமா? முன்னுக்கு போங்க, முயற்சி பண்றேன். சீக்கிரம் பண்ணு. வா, வரமா. அம்மா, சாமி கிட்ட என்னமா வேண்டிக்கிட்டேன்? எனக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டேங்க. உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னா நான் சொல்றபடி கேக்குறியா? கேக்குறேங்க. நந்தவனத்துல சாயங்காலம் சாமிக்கு பூ பறிக்க வர்றீங்க? வரேங்க. கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேன். அப்படி வரல சாமி கண்ணா குத்திரும். இல்ல, நிச்சயமா வரேன். கண்டிப்பா வரணும். என்னது, நந்தவனத்துல யாரையுமே காணோம். என்னம்மா வாங்க அண்ணே. பூ பறிக்க வந்தியா? கூட இல்லாம வந்திருக்க, கூட உள்ள இருக்கு, போய் எடுத்துக்க. போ போமா போ.
ரேடியேட்டர் ஹீட் ஆயிருச்சு. தண்ணி வேணும். தண்ணி கிடைச்சாலும் கொண்டு வரதுக்கு தின்னு வேணும். நான் அப்பவே சொன்னேன்ல, நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. எது அம்மாவா? ஏயா என்ன பார்த்தா உங்க அம்மா மாதிரியா தெரியுது? எங்க அம்மா இவ்வளவு அசிங்கமா இருக்க மாட்டாங்க. ஒரு மரியாதைக்காகத்தான். ஏயா கிண்டலா பண்ற? எங்க கிட்ட ஏதாவது வாலாட்டின உட்கார வச்சு ஒரு குடம் தண்ணியை தலையில ஊத்திடுவோம். உங்க தண்ணி எனக்கு ஊத்த வேணாமா, என் காருக்கு ஊத்துனா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். ஹெல்ப்பா? ஆமா, எந்த ஊரு? பட்டணம் தான். பட்டணத்துக்காரரா? அடியே, பட்டணத்துக்காரன் கூட நம்ம பேசணும்னு இந்த கிராமத்துக்கு தெரிஞ்சது, இந்த கிராமத்தை விட்டே நம்மள விரட்டிடுவாங்க. இப்ப என்னடி பண்றது? பேசாம போயிடலாம். என்னம்மா நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஓஹோ, யாருக்கு தண்ணி குடுக்கறதுன்னு யோசனை பண்றீங்களா? கொடுக்க முடியாது, போயா. ஏமா உங்ககிட்ட மரியாதையை கேட்டா கொடுக்க மாட்டீங்களே, கொடுங்கடா, கொடுமா. இந்த அடிக்கு எப்படி பயந்தன, போக போக எவ்வளவு அடி இருக்கு தெரியுமா? ரொம்ப அடிபடுச்சா? ஏயா கீழே தள்ளுற? நான் எங்கம்மா தள்ளி விட்டேன், நீ தானே விழுந்த. சரி வா. நீ எனக்கு சைக்கிள் கத்து தரேன்னு சொல்லி கீழே தள்ளுறதும் தூக்கி விடுறதும் கீழே தள்ளுறதும் தூக்கி விடுறதும் என்ன விளையாடுறியா? அதுக்கு போய் ஏமா இப்படி கோச்சிக்கிறவா? ஒண்ணு வேண்டாம் விடியா. நீ எனக்கு சைக்கிள் கத்து தரவும் வேண்டாம், நான் உனக்கு நீச்சல் கத்து தரவும் வேண்டாம். போயா. இதனால் இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், வருஷா வருஷம் நடக்கிற மாதிரி இந்த வருஷம் ரேக்லா பந்தயம் நடக்க போகுது. பந்தயத்தில் ஜெயிக்கிறவங்களுக்கு பொன்னியார் பரிசு கொடுப்பார். நீங்க வீட்டுக்கு போடி, நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். சீக்கிரம் வந்துடி. நம்மள பார்த்துட்டுதான் அந்த பொண்ணுங்களை எல்லாம் தனியா அனுப்பிட்டு வர. இன்னைக்கு நம்ம மனசுல உள்ள ஆசைகள் எல்லாம் சொல்லிட வேண்டியதுதான். ஐயோ, ஐயோ. செம்பகம், நீ எனக்காக இங்க வந்து நிக்கிறது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் கூட மனம் திறந்து பேசணும் நினைக்கிறேன், முடியலையே. எங்க அப்பா என் கூடவே வந்து கழுத்தா இருக்கிறாரு. அவர் எனக்கு துணையா இருப்பாருன்னு நினைச்சேன், வினையா வந்து சேர்ந்திருக்காரு. வயசுதான் ஆயிடுச்சே தவிர அவருக்கு அறிவே கிடையாது. ஏண்டா கூட்டிட்டு வந்தோம்னு ஆயிப்போச்சு. சரியான திம்ம தடியானா இருக்காரு. அவரை நினைக்கும் போது அப்படியே கழுத்தை நினைச்சு கொள்ளலாம்னு நினைக்கிறேன். எங்க அம்மாவை நினைச்சேன், வேண்டான்னு விட்டுட்டேன். உன் மனசுல எவ்வளவு ஆசைகள் இருக்கு, அத வெளியே சொல்ல நீ வெக்கப்படுற. ஏன்னா நீ ஒரு பொண்ணு தானே, அதனால நானே சொல்றேன். இன்னைக்கு இதே இடத்துல இந்த தென்னை மரத்து சாட்சியா உன்னை நான் பொண்ணே போடுறேன். ஏன்டா நான் அறிவு கட்டவனா, நான் திம்மத்தடியனா, நானாடா உன் கழுத்த இருக்கிறேன். அடே, உனக்காக குடிமையை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை எனக்கெல்லோட தெரியும். என்ன மன்னிச்சிருப்பா, அந்த பொண்ணு மேல உள்ள ஆசையில நான் இப்படி பேசிட்டேன். ஆனா மடப்பைய பவனே, ஆசைப்பட்டா மட்டும் போதாதுடா, அறிவு வேணும்டா. பொட்டச்சி பின்னாலேயே சுத்திட்டு இருந்தா நம்ம பொட்ட பையன் நினைச்சிட மாட்டா. கட்ட பொம்மை பரம்பரை காட்டுற வேணாம். அதுக்கு நான் என்னப்பா பண்றது? ஏறி ஓட்டிடணும்டா. எதை? ரேக்லாவ. எப்பா அந்த ரேக்லா இங்க பாருங்கப்பா. எப்பா நான் சொல்றேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நாளைக்கு நடக்கிற ரேக்லா பந்தயத்துல நீ ஏறுற, ஓட்டுற, ஜெயிக்கிற. அப்பத்தாண்டா அந்த பண்ணையார் உன்னை மதிப்பா, அந்த பொண்ணு மேல. மாயாண்டி, நம்ம ஊர்ல வருஷம் நடக்கிற குதிரை பந்தயத்துல நம்ம குதிரை ஒரு பையன் ஜெயிச்சது இல்ல. இந்த வருஷமும் நீதான் ஜெயிக்கணும். அந்த கருப்பு பயிலுக்கு மூஞ்சல கரிய பூசணும். குதிரை கடிக்கும் போல இருக்கு. குதிரையா? வணக்கம். வருஷம் நம்ம ஊர்ல நடக்கிற குதிரை பந்தயம் மாதிரி இந்த ஜில்லாவிலேயே கிடையாது. ரெடியா? விவசாயம் இல்லன்னா குதிரைங்க ரெடியான்னு கேக்குறேன், ஆளுங்க ரெடியான்னு கேளு. சரி, பந்தயத்தை ஆரம்பிக்க வேண்டியதானே?
அமைதி அமைதி. இப்போ பந்தயத்துல ஜெயிச்ச நம்ம சொக்கனை நம்ம பண்ணையார் பாராட்டி பேசி பரிசு வழங்குவார். அவனை நான் என்ன பாராட்டுறது? ஏதோ குதிரை கைவால ஜெயிச்சுட்டான். நான் குதிரையை பாராட்டி பேசுறேன். இவர் என்ன பாராட்டுறது? ஜெயிச்சவை என் மகன், நானே பாராட்டி பேசுறேன். Ladies and gentlemen of Kottambatti, in the conducted chariot race, my son has come in the first place and won the race. It is not a pleasure to me alone. It is a pleasure to one and all who have gathered here. Thank you, thank you, thank you all. அதாவது நடந்து முடிந்த இந்த போட்டியிலே வெற்றி பெற்ற என் மகன் வீர திருமகன். கை தட்டுதோ, கை தட்டுதோ. எங்க வலிக்குது? இது வரைக்கும் நான் இப்படி அவமானப்பட்டதே இல்ல. ஏற்கனவே 2-3 தடவை அவமானப்பட்டிருக்கோங்க. இப்படி பட்டது இல்லையா? விவரமா சொல்லுங்க. அந்த பையன் திடீர்னு இங்கிலீஷ்ல லாம் பேசுறான், திடீர்னு நோ பேசுறான், திடீர்னு பேசவே மாட்டேங்கிறான். அவன் யாருன்னு கண்டுபிடிச்ச அவன் முகமுடிய கிழிக்கிறேன். ஆமா, நீங்க அவனை கிழிக்கணும்ன்றீங்க, அவன் 6 விரல்கார முகமுடி கிழிக்கணும்ன்றான். சீக்கிரம் யாராவது ஒரு ஆள் கிழிங்க, நான் பார்க்கணும். பேசறியா? பாவம், அவருக்கு அடிபட்டிருக்கும் போல இருக்கு. எப்படியாவது போய் அவரை பார்த்தாகணுமே. எப்படி போறது? அண்ணே அண்ணே. என்னமா ஏமா இப்படி ஓடி வர? செண்பகம் உன்னை பாக்குறதுக்காக ஆம்பளை வேஷத்துல வைத்தியர் மாதிரி இங்க வரானா? ஆம்பளை வேஷத்துலயா? ஆமாண்ணே, நீ அவகிட்ட ஏமாந்துடாத. சரி சரி, நான் கவனிச்சுக்கிறேன், நீ போமா. இப்ப நானும் அவங்க கிட்ட இங்க வருவேன். வரட்டுமா? ருக்குமணி, ருக்குமணி, எப்படி இருக்கு என் வேஷம்? அந்த ஆம்பளை மாதிரியே இருக்கு. ரொம்ப கொஞ்ச உன் கற்புக்கு ஆபத்து. போடி வா போலாம். அண்ணே, அண்ணே, வைத்தியர் வந்தாச்சு. வாங்க வைத்தியரே, வாங்க. நீங்க எப்போ வருவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அதான் வந்துட்டேன்ல. வைத்தியரை பார்த்தா ரொம்ப இலசாவும் இருக்காரு, புதுசாவும் இருக்காரு. என்னையா இலசு புதுசுன்னு பேசிட்டு இருக்க? நான் இந்த ஊருக்கு பழசுதான், நீதான் புதுசு. என்ன உங்க பேச்சே ஒரு தினசா இருக்கு. ஐயோ, என்னையா எங்க வலிக்குது? எங்க வலிக்குதா? ஐயோ, என்னையா வேட்டி அவுக்குற? என்ன வைத்தியர, வேட்டி அவுந்துருச்சு, கட்டுற. சரி சரி, உட்காருங்க. வைத்தியர, நீங்க ரொம்ப தான் வெக்கப்படுறீங்க. இப்படி கத்துற? எங்கதான் அடிபட்டது? எனக்கு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. என்ன வெக்கமா இருக்கா? நீங்களும் நானும் ஒண்ணு, பக்கத்துல பொண்ணு, அதுவும் நின்னு பாக்குதே. அதுக்கே இந்த ஆட்டம் ஆட்டுற? சும்மா ஒரு எதுக்கு தான். பாப்பா, வைத்தியர் தனியா வைத்தியம் பார்க்கணும், நீ போமா. சரி இல்லையோ, போயிடாத. போ, போயிடாத. போமா. அடடடட, ஒருவருக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடிம்பாங்க. அந்த மாதிரி நீங்க 2 பேரும் என்ன போட்டு இந்த இடி எடுக்கிறீங்களே? வைத்தியரே, நீங்க இருந்து தனியாவே வைத்தியம் பார்த்துட்டு வாங்க. நான் இனிமேல இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. நான் வைத்தியரே, அந்த பொண்ணு உங்களை ஒரு தினசாவே பாக்குது. பின்னாடி போயிடாதீங்க, உங்களை அது கெடுத்தாலும் கெடுத்தா. அப்படியா? ரொம்ப அனுபவம் போல இருக்கு. நான் பாக்காத பொண்ணுங்களா? எங்க ஊர்ல போய் கேட்டு பாருங்க, பாதி குழந்தைங்க என்னதான் அப்பா அப்பான்னு கூப்பிட. பொம்பளை விஷயத்துல நீங்க எவ்வளவு மோசமானவரா? வைத்தியரே, எதுக்காக இப்படி அழறீங்க? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? நான் வரேன். நான் வரேன். சரி சரி, போறதுதான் போறீங்க. தொங்குற மீசைய கொஞ்சம் ஒட்டிட்டு போங்க. மீசியா? செண்பகம், நீ ஆம்பளை மாதிரி நடிச்ச, நானும் பொம்பளை பின்னாடி சுத்துற மாதிரி உங்ககிட்ட நடிச்சேன். அப்படியா? ஆமா, உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் மனசார கூட நினைச்சு பார்த்ததில்லை. பிள்ளையாருக்கு அமோகமா அர்ச்சனை பண்ணுங்க. பேஷா செஞ்சுடுறேன். பண்ணிடுங்க. முத்தமாவும் நீங்க சேர்ந்து வந்திருக்கல, ஏதாவது விசேஷமோ? ஆமா இல்ல.
அர்ச்சனை உன் பேருக்கா முத்தம்மா பேருக்கா இல்ல 2 பேருக்கும் சேர்த்தா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி, இது வேற விஷயம். பிள்ளையாருக்கு அம்மா புதுக்கப்படி விஷயம் அர்ச்சனை பண்ணிட்டு வர சொன்னாங்க. அதோ அம்மா வந்துட்டாங்களே. வேலு, குருக்களையாட்ட என்ன சொல்லிட்டு இருக்க? அம்மா, நீங்க சொன்ன மாதிரி பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ண சொல்லிட்டேன். என்ன குருக்களையா, வழக்கமா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தானே அர்ச்சனை செய்ய வருவேன். இப்ப திடீர்னு வந்துட்டனேன்னு பாக்குறீங்களா? ஏன் மத்த நாள்ல நான் இங்க வரக்கூடாதா? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? இது உங்க கோவில். வீட்டுக்கு கடக்கால் போடுறப்ப கிடைச்ச விநாயகராச்சுன்னு வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே கோயிலையும் கட்டி எவ்வளவோ செலவு செஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நான் வந்ததுல ஒரு விசேஷம் இருக்கு. பெங்களூர்ல படிக்கிற என் தம்பி பிள்ளைங்க 2 பேருக்கும் இன்னைக்கு பரீட்சை ஆரம்பம். அது மட்டும் இல்ல, என் தம்பி புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறான். அது விஷயமா பம்பாய் போயிருக்கான். அந்த பிசினஸ் நல்லபடியா நடக்கணும், வெற்றிகரமா முடியணும்னு விநாயகனை வேண்டிக்க வந்தேன். அப்படியா? ஓம் சுக்லாம் பிரதம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. ஹலோ மிஸ்டர் தாமோதரன், என்னுடைய எதிர்காலத்தை பத்தி ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும். நீங்க உங்க வேலையெல்லாம் முடிஞ்சு ராத்திரி 9 மணிக்கு என் வீட்டுக்கு வந்துருங்க. என்ன மிஸ்டர் ராஜகோபால், என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க? தயவு செஞ்சு ராத்திரி 9 மணிக்கு கட்டாயம் வீட்டுக்கு வந்துருங்க. வரேன். ஓகே. ஏண்டா கத்துறீங்க? ரேடியேட்டர் பாயில் ஆகுது. வந்தாங்களா? தமிழ்நாட்டு தலைநகரத்தின் அழகுமிக்க கடற்கரை தான். எல்லாரும் போய் கடல்ல புதிங்க. பெருசா இருக்குது. இதுதான் நம்ம மெரினா கடற்கரை, உலகத்திலே செகண்ட் லார்ஜஸ்ட் பீச். தெரியுமா உங்களுக்கு? ரோடு ரொம்ப நீட்டா இருக்கு. ஆமா, டெய்லி பெருக்குறாங்க, தெரியாதா? கேக்குற கடல் கூட நீட்டா இருக்குது. நீட்டா இருந்தா கடல், சுண்ணமா இருந்தா குளம். டேய், அதிகம் பிரச்சனை, கம்முன்னு வாடா. கண்ணுங்களா, நீங்க சிலையை பாத்தீங்க, கடலை பாத்தீங்க. ஆனா முக்கியமா பார்க்க வேண்டிய இடம் சும்மா கூவாரிங்கடா. இதுதான் கூவம். இதுல குளிச்சா கங்கையில குளிச்சாமா. எல்லாரும் குளிங்க, ஆனா பக்கத்துல வந்து உட்காராதீங்க. அப்பாடா, ரொம்ப தூரம் நடந்துட்டோம், உட்காருங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். என்னப்பா எல்லாரும் டல் ஆயிட்டீங்களா? கேக்குறேங்கள், நான் ஒரு விடுதலை போறேன், அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? சொல்லு. தமிழ்நாட்டிலே வயசுக்கு வந்த நடிகர் ஒருத்தர் இருக்காரு, அவர் யாரு? வயசுக்கு வந்த நடிகரா? யாரா இருக்கும்? ஹை, ஃபாரின் பென். எங்க சொல்லுங்க பாப்பா. தெரியலையே. நான் சொல்றேன், எனக்கு இந்த பேனா பிரசன்ட் பண்றீங்களா? அதை மட்டும் கேட்காத. பிளேன் ஆக்சிடென்ட்ல செத்து போன என் ஃப்ரெண்டு பிறந்தது, அவனுடைய நினைவு சின்னமா நான் அதை வச்சிருக்கேன். அப்ப இதே மாதிரி வேற பென் வாங்கி தரீங்களா? கண்டிப்பா வாங்கி தரேன். ஆமா, அந்த விடுதலைக்கு பதில் சொல்லு. வயசுக்கு வந்த நடிகர் மேஜர் சுந்தரராஜன். அழகப்பா, பசங்க எல்லாம் கொண்டு போய் பத்திரமா வீட்டுல சேர்த்துறேன். ஓகே, நான் பத்திரமா கொண்டு போய் வீட்டுல சேர்த்துறேன். நீ பத்திரமா வீட்டுக்கு போ. ஏன்னா வீடு பக்கத்துலயே இருக்கு. அங்க எங்க பார்த்து கேட்ட முடிக்க பாரு. ஒரு தேங்க்ஸ் கூட கிடையாதா? தேங்க்யூ. அது சரி. டாடா, பாய். உட்காருங்களா, ஒழுங்கா. டாடா, டாடா. அடிபட்டு விட்டாரா கண்ணு? அம்மாடி, என்னப்பா என்ன இது, குழந்தைய வீட்லயே விட்டு வரக்கூடாதா? வீட்டுல வேற யாரு இருக்கா பாத்துக்கிறதுக்கு? எத்தனை தடவை சொல்றது, குழந்தைய எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க, அவனை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குறது எங்க பொறுப்புன்னு. அதுக்கு மட்டும் ஏன் சம்மதிக்க மாட்டேங்கிறீங்க? இனிமே அத பத்தி மட்டும் பேசாதீங்க. மிஸ்டர் சேகர், நீங்க எவ்வளவு நாளா அந்த கம்பெனில மேனேஜரா இருக்கீங்க? 2 வருஷமா சார். மிஸ்டர் ராஜகோபால், தாமோதரன், மதன், இவங்க 3 பேரையும் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல? நல்லா தெரியும். எப்படி சார் சொல்ல முடியும்? அவங்க 3 பேரும் நான் ஒர்க் பண்ற கம்பெனியோட பார்ட்னர்ஸ். அவங்க 3 பேரோட தயவு எனக்கு என்னைக்குமே தேவைப்படும். நான் எல்லார்கிட்டையும் பெருந்தன்மையோட பழகுவேன், பேசுவேன். அதே மாதிரி அவங்களும் பெருந்தன்மையோட தான் சார் நடந்துக்குவாங்க.
3 பேருக்கு எப்பவாவது பண தகராறோ மன தகராறோ வந்ததுண்டா? கிடையாது சார். அன்னைக்கு எல்லாரும் மிஸ்டர் ராஜகோபால் வீட்டுக்கு வந்திருக்காங்க. மிஸ்டர் தாமோதரனுக்கும் மதனுக்கும் மிஸ்டர் ராஜகோபால் போன் பண்ணி வர சொன்னதா சொல்றாங்க. அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அத பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. அது இருக்கட்டும், மிஸ்டர் தாமோதரனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஹி இஸ் a பக்கா ஜென்டில்மேன். ஒரு கொலை செய்யற அளவுக்கு அவசர புத்தியோ இல்ல ஆத்திர புத்தியோ எந்த விதமான ஒரு கெட்ட புத்தியோ அவர் கிடையாது சார். மிஸ்டர் மதனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மிஸ்டர் மதனை பத்தி சிகரெட் பிடிப்பார். அப்புறம் ஏன்னா அவர்கிட்ட பணம் இருக்கு. அப்புறம் குடிப்பழக்கம் இருக்கு. அவர்கிட்ட வசதியும் இருக்கு. அப்புறம் என்ன செய்வார் சொல்லுங்க? கிளப்புக்கு போவார். சமாளிக்கிற சக்தியும் இருக்கு. அப்புறம் ஆனா ஒரு கொலை செய்யற அளவுக்கு தைரியம் இருக்கான்னு நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும். ஓ காட். அப்ப நான் வரேன் சார். நீ எத்தனை வருஷமா மிஸ்டர் தாமோதரன் கிட்ட வேலை செய்யற? 7 வருஷம் ஐயா. நீ? அவரோட ஒண்ணு கம்மி 6. அவர் ரொம்ப நல்லவர் சார். ஒரு பாம்பு வந்தா கூட நான் பயந்துட்டேன், குடிச்சு கொண்டு போய் வெளில விட்டோடான்னு சொல்லுவாரு. அவர் மேல ஒரு கொலை குத்தம் வந்திருக்குண்டா, அது அடியாய சார், அக்ரவம் சார். டிரைவர் அவர் எங்கெங்க போவார்னு உனக்கு தெரியுமா? அவர் அனாவசியமா வெளியே போக மாட்டாரு. ஆபீஸ் போவாரு, கோயிலுக்கு போவாரு. மத்தபடி வீட்டுல அம்மா குழந்தைங்க சவாரி தான். அவர் ஒரு உத்தமருங்க. ஐயா, அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டேங்களா? ரொம்ப நன்றிங்க. இறந்தவருடைய பாடி மேல ஒரு ரோஜாப்பு கிடந்தது, அதை பத்தி உங்களால சொல்ல முடியுமா? ரோஜாப்பூ கிடந்தா கேள்விப்பட்டேன் சார். கொலை நடந்த இடத்துல யார் சார் ரோஜாப்பூ வைப்பாங்க? அதைத்தான் கேக்குறேன். கொலை நடக்கிறதுக்கு முன்னாலேயோ இல்ல பின்னாலேயோ யாராவது போயிருக்கணும். அது யாரா இருக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? சார், நீங்க சொல்றது மாதிரியாவே யாராவது வேண்டியவங்க போயிருந்தா கூட கதறி அழுதுருப்பாங்க, இல்ல போலீஸுக்கு போன் பண்ணிருப்பாங்க. பூ பறிச்சு எப்படி சார் வைக்க முடியும்? நீ யாருமா? பேரு முத்தமா சார். இந்த வீட்டுல வேலை செய்யுது. 5 வருஷமா. ரொம்ப தங்கமான பொண்ணு. என் கூட வேலை செய்யுது. நான் உன்ன கேட்கல, நீ வாய மூடு. சக்கரையே இல்லையே. அவரை பத்தி ஏதாவது தெரியுமா? அதை எப்படிங்க என் வாயில சொல்றது? ஏன் வாய் ரிப்பேரா? சும்மா இரியா. தடி பிடிச்சவெல்லாம் தண்டல்கார ஆகும்போது உண்மை எப்படிங்க வெளிவரும்? நான் கேட்கறது உங்க முதலாளிய பத்தி. அதுதாங்க சொல்றேன். நல்லவங்களுக்கு சோதனை வர நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப என் கண்ணாலேயே பாக்குறேன். அவர் ரொம்ப நல்லவருங்க. அவரை ஜெயில பிடிச்சு போட்டு அக்கறம் பண்றவங்க குறிப்படவே மாட்டாங்க. அவங்க கை கால் விளங்காம ஒரு குளிஞ்சு போயிடுவாங்க. அவங்க குழந்தை குட்டிங்க நல்லாவே இருக்காது. அவங்க குடும்பம் நாசமா போயிடும். அது கெட்டது போ. இவ யார சொல்ற? சரி, அப்புறம் பேசிப்போம். இவர்தான் ஐயா கைக்கு வழங்க மாட்டினவரா? ஆமா முத்தமா. நாசமா போக. இங்கே வந்து கை நட்டுறா? 5 நட்டு. உன்ன இல்லையா? அவரதா. இதுல வேற காப்பில வேற சக்கரை இல்லையா? இத புடி. இதுக்கு கூட்டு வைக்கத்தான். அப்பாடா. என்ன மக்கார் பண்ணது? எல்லாம் இறங்குங்க, வண்டி நவராது. என்னாச்சு? அடியில அருந்து தொங்குது. நட்டு கழண்டு போச்சு. உனக்கா? டேய், அரைஞ்சானா தலை வவுத்துக்குள்ள போயிடும். வண்டிக்குடா. இனிமே வண்டி தானா நவராது, தள்ளினா தான் நவரும். அம்மா, நீங்க கொஞ்சம் அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. வண்டியை ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். சரி, நீங்க எல்லாரும் அழகப்பனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி சரி. ஏய், தள்ளுங்கடா, தள்ளுங்க. வாங்கடா. ஐயோ. ஏய் மிஸ்டர், ப்ளீஸ் இங்க பாருங்க. என்ன? நம்ம பாட்டு போறானே சொல்லுது. சரியான சொதப்பு ஜாக்கா இருக்க போல இருக்கு. யார் இந்த பொண்ணு? ஐயோ, இங்க பாக்குறாளே. ஓ காட். ஐயோ, ஐயோ. புடிச்சிட்டேன். இதுதானே? சாரிங்க, உங்களை தப்பா நினைச்சிட்டேன். வெரி குட் சார். எங்களாலே சிரிக்க வைக்க முடியாத அக்காவை நீங்க சிரிக்க வச்சிட்டீங்க. இதுக்காக உங்களுக்கு ஒரு பட்டமே கொடுக்கலாம். எப்படி அக்கா சிரிக்க வச்சீங்க? அதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி.
அதை விடுங்க, நண்டு விஷயம் பிச்சு இத்தினோண்டு விஷயம். இப்ப தெரிய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு இவங்க தான் அக்காவா? இல்லங்க, நாங்க அவங்க தம்பிங்க. எப்படி? என்ன சார், அக்கா கம்பெனில மேனேஜரா இருக்கீங்க, இது கூட தெரியாதா? உண்மையிலேயே தெரியாது. இவங்க சுரேஷோட அக்கா சார். அப்படியா? வணக்கம். இவர்தான் உங்க கம்பெனில ஏரியா மேனேஜர். மேல ஏறினா கீழே இறங்க மாட்டாரு, பொத்துன்னு தான் குதிப்பாரு. அடவிடப்பா, சாரோட பயோடேட்டாவை எடுத்து விடு. சுறுசுறுப்பான பட்டதாரி, உங்களுக்கு ஏத்த தலைவர் துணைவர் அப்படின்னு இவர் உங்க அப்பா தான் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாரு. போதும் போதும். என்ன பத்தி புகழ்ந்தது அக்காவுக்கு, சச்சா உங்க அக்காவுக்கு. பாவம் ரொம்ப தான் போர் அடிக்குது போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. அப்ப பரவாயில்லங்க. என்ன வேணும்ப்பா, கார் ரெடி ஆயிடுச்சா? வண்டி ரெடியா இருக்குது ரிப்பேர் பண்றதுக்கு. வண்டி நுண்டி ஆயிடுச்சு, நவராரு. நீங்க எப்படி இங்க? நான் வண்டியில வந்தேன். அப்ப அக்கா எப்படி வீட்டுக்கு போவாங்க? அக்கா இந்த வண்டியில தான் போயாகணும். இதுலயா? பாப்பா, ஓடக்கூடிய வண்டி இது ஒண்ணுதான் இருக்குது. பேசாம அடம் பிடிக்காம தம்பி பின்னால ஏறிக்க. அங்க அத்தை காத்துக்கிட்டு இருப்பாங்க. புறப்படுமா தம்பி. பின்னால வெயிட் கொஞ்சம் கூட இருக்கும், டயர் கியர் தேஞ்சிட போகுது, ஜாக்கிரதை. டேய், வண்டியை கொண்டு போய் மெக்கானிக் ஷெட்ல தள்ளணும்னா முதல்ல நீங்க வண்டியை தள்ளணும். வாங்கடா, சின்ன சோறாவது ஜீரணமாகட்டும். வாங்க போலாம். எந்த வேலையில ஏறினீங்களோ அடியில ரிப்பேர் ஆயிடுச்சு. ஹலோ, எஸ். கால் ஃப்ரம் பெங்களூர். ஹலோ கணேஷா? ஆமாப்பா, நான் தான் கணேஷ் பேசுறேன். ஏன் இன்னும் வரல? சாரிப்பா, நான் சொன்ன மாதிரி வர முடியல. எப்போ வருவ? அது கொஞ்சம் லேட் ஆகும். உங்களை பத்தி என்னமா காதல விளையாடுறதேப்பா. அத பத்தி நான் அப்புறமா விவரமா லெட்டர் போடுறேன், வச்சிடுறேன். என்னடா உங்க அப்பா பேசினாரு? என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்போதைக்கு ஊருக்கு போறது இல்ல. எப்போ போற? சுரேஷ் அப்பா விடுதலை அனுப்புறேன். கரெக்ட். உடுக்கை இழந்தவன் கை போலாங்கு இடுக்கன் களைவதான் நட்பு இங்க திருக்குறளை படிச்சுட்டு ஒருத்தன் துன்பத்துல இருக்கும்போது அவனை விட்டுட்டு போனவன் நண்பன் இல்லடா, துரோகி. நான் அப்படித்தான் நினைக்கிறேன். அவர் எப்போ வருவாரு, எப்படி வருவாரு? ஏய், போலீஸ்காரங்க கேஸ ப்ரூவ் பண்ணதான் பாப்பாங்க. ஏன்னா கேஸ போடுறவங்களே அவங்கதான். அப்போ உண்மையை கண்டுபிடிக்கிறது யாரா? நாம தான். என்னடா சொல்ற? டேய், நம்ம 4 பேருமா சேர்ந்து துப்பறிஞ்சு இவர் நிரபராதி நிரூபிப்போம். ஓகே? இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரா? இல்ல சார். வந்ததை வர சொல்லு. எஸ் ஸ்பீக்கிங். சார், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். ராஜகோபால் கொலை விஷயமா எல்லாரையும் விசாரிச்சுட்டேன். அவரை கொலை செய்யணுங்கிற மோட்டிவ்ல உள்ள யாரையும் இன்னும் கண்டுபிடிக்க முடியல சார். டெட் பாடியில ஒரு ரோஜாப்பு இருந்துச்சு, அதை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? சார், நான் அந்த மோட்டிவ்ல திங்க் பண்ணி பார்க்கல. கொலை செஞ்சது பெண்ணா இருந்தா அவ தலையில இருந்து அந்த ரோஜா பூ வந்துருக்கலாம், அதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுதான் நானும் சொல்றேன். இந்த கொலைக்கும் ஒரு பொண்ணுக்கும் அந்த ரோஸுக்கு சம்பந்தம் இருக்கு. இத க்ளூவா வச்சுக்கிட்டு இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணுங்க. சொன்னதை செய்யுங்க. ரோஸ் ஃப்ளவர், பிளட்டி ரோஸ். இன்னைக்கு டான்ஸ் ரொம்ப பிரமாதம் இல்ல? இன்னொரு விஷயம், இன்னைக்கு காலையில கூட உங்க அப்பா நான் பார்த்தனே. நீ எதுக்கும் கவலைப்படாத, அவரை சீக்கிரமா வெளியே கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. வரியா, உன்னை நான் வீட்டை டிராப் பண்றேன். வேண்டாம், என் கார் வந்து. ஓகே ஓகே, வரேன். பத்திரம் பத்திரம் பத்திரம். ஹலோ சேகர். ஹலோ, நீங்க இன்னும் கிளம்பல? வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். ஓ, மறந்தே போயிட்டேன். உங்களுக்கு தான் கார் இருக்குல்ல? அதனால என்ன, கார்ல போறதை விட மோட்டார் பைக்ல போனதா ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். வித் பிளஷர், வாங்க. வரேன் வரேன் கணேஷ். பாய். டேய், அதோட நம்ம கார் வாங்கடா.
ஒண்ணு இங்க போறேன்டா. அமிதா அவன் தண்ணி சாப்பிட வந்தான்டா. என்ன குடிச்ச வேலுச்சாமி? அது நன்னாரி போட்ட தண்ணி. தினமும் பாதி ராத்திரில குடிப்பேன், காலையில காலி ஆயிரும். அப்ப ஏன் சத்தம் இல்லாம போன? சத்தம் போட்டா அக்கம் பக்கத்துல எந்திரிச்சுக்குவாங்கல்ல, அதுக்குதான். அப்படியா? அப்ப நீ சத்தம் இல்லாம குடி, நாங்க சத்தம் இல்லாம போய் படுக்கிறோம். வாங்கடா. போயிட்டாங்க. வேலையை முடிக்கிறதா எங்க வேலை. ஆளு யாருன்னு சொல்லுங்க. இது அவனுடைய முகம், இது அவனுடைய அட்ரஸ். அவன் கையோடவோ காலோடவோ நாங்க வர்றோம். வாங்கப்பா, துப்பறிய சிங்கங்களா, எங்க அலையோ அலையன்னு அலைஞ்சிட்டு வரீங்க? அலையிறதுல தான் துப்ப அடிச்சிட்டு வராதான்னு தேடிட்டு இருக்கோம். கிடைச்சதா? அது தொழில் ரகசியம். கிடைச்சா மனசுல இருக்கும், கிடைக்கலன்னா மண்டையில இருக்கும். அப்படின்னா திட்டத்துக்கு மேல திட்டம் உருவாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓஹோ, அப்ப திட்டத்துக்கு மேல திட்டம் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் உருப்படாத கேசுங்க. துப்பறியறத விட்டுட்டு ஏதாவது புஸ்தகத்தை எடுத்து படிங்க. அதுல காக்கா கதை நரி கதை நிறைய இருக்கு. வேலுச்சாமி, வெட்டி பேச குறைச்சிட்டு வேலையை பாரு. உருப்படியாதான பதார்த்தமா உருவாகும். அப்போ என்ன சமைக்க தெரியாது நினைச்சீங்களா? அப்போ எங்களுக்கு துப்பறிய தெரியாதுங்கிறீங்களா? நீ துப்புறீங்களோ துப்புலையோ, நான் சமைச்சு நிரூபிக்கிறேன். நாங்களும் படிச்சு நிரூபிப்போம். எங்க மருந்து கொண்டு சொல்லுங்க பாக்கலாம். உங்களால முடியுமாங்கிறத ஒத்துக்கிறேன். எங்க திறமைய இப்பவே இந்த இடத்துல நிரூபிச்சு காமிக்கணுமா? எங்க நிரூபிங்க பாக்கலாம். என்ன ஒரு மாதிரியா வரீங்க, அடிக்க வரீங்களா? டேய், வேலுச்சாமிய ஆராய்ச்சி பண்ணுங்கடா. இது என்ன டவலா? இது வேட்டியில துண்டு. இது என்ன பூ? கனகாமர பூ. டேய், என்னடா பண்றீங்க? உள்ளதை எடுத்துறாதீங்கடா. பாருங்க. என்னத்தை கவிட்டு போறாங்க? இந்த பசங்க வந்து சுத்திக்கிட்டு ஒரே குழப்புறாங்களே. நாங்க உன்னை பத்தி ஒரு பயங்கரமான உண்மையை சொல்ல போறோம். என்னப்பா? சொல்லட்டுமா? குழப்புறாங்க. நீ இன்னைக்கு நான் இன்னைக்கு நீ சிகப்பு. சிகப்பு? நீ இன்னைக்கு சிகப்பு கலர் கெட்டி போட்டிருக்க. ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஐயோ, என்ன ஏதாவது கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்களோ? இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு? இன்னைக்கு மட்டும் இல்ல, நீ என்னைக்கு எந்த கலர் ஜெட்டி போட்டு வந்தாலும் நாங்க சொல்லுவோம். சொல்லுவீங்க. ஜட்டி போட்டா தானே சொல்லுவீங்க. ஜட்டியை போடாம விட்டுட்டா? சார், போஸ்ட். அன்புள்ள மிஸ்டர் சேகர், இன்று மாலை 4 மணிக்கு உங்களை கோல்டன் பார்க்கில் சந்திக்க விரும்புகிறேன். இப்படிக்கு கீதா. வரே வா. என்னது? என்ன நடந்தது? எந்த பாவி பசங்க இந்த வேலையை செஞ்சது? யார் ராஜகோபால் சார் கொலை பண்ணாங்களோ அவங்கதான் இதுக்கும் காரணமா இருக்க முடியும். எப்படியோ இந்த மட்டோட போச்சு. ஒரு வாரமா நான் ஊர்ல இல்ல, அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. நீங்க தான் வந்துட்டீங்களே. வந்துட்டேன் தம்பி. ஆனா ஒரு 10 நாள் லீவ் கேட்டு போலான்னு தான் வந்தேன் தம்பி. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஓஹோ, அப்படியா? அப்ப போய் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிட்டு வாங்க. போயிட்டு வரேன் தம்பி. ஆனா உங்களை தனியா விட்டு போக மாட்டேன். என் உறவுக்கார பையன் ஒருத்தனை கூட்டியாந்துருக்கேன். அவன் ரொம்ப நம்பிக்கையானவன், சுறுசுறுப்பானவன்,
நான் வர்ற வரைக்கும் உங்களை பத்திரமா பாத்துப்பா. வணக்கம் முதலாளி. வணக்கம். உனக்கு என்னப்பா தெரியும்? ஐயோ, அம்மா. தெரியும், ஜூடோ ரத்தனமும் தெரியும், குச்சிப்புடியும் தெரியும். அது சரி, நல்லா சமைக்க தெரியுமா? என்ன முதலாளி? ஐயோ, அம்மா. பச்சடி தெரியும், கிச்சடி தெரியும், மிச்சடி தெரியும். இதெல்லாம் போக இந்த நெத்தியடியும் தெரியும். எல்லாம் என் நேரண்டாப்பா. இத பாரு ஆறுமுகம், தம்பிய நிழலா தொடரணும். கலகலப்பா பேசிக்கிட்டு நல்ல பிள்ளையா இருந்த தம்பிக்கு இப்ப புதுசா விரோதிகம் அழைச்சிருக்காங்க. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க சித்தப்பா. அவர் மேல ஒரு துரும்பு விடாம நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? சரிங்க. ஆறுமுகம், சமையல கவனி. சரிங்க. குட் மார்னிங் சார். யாருப்பா? வருங்காலத்து பிரிய வீரர்கள் சார். நிகழ்காலத்திலே ஒரு கொலை கேஸ் கண்டுபிடிக்கணும் தான் சார் வந்திருக்கோம். உள்ள போய் துப்பு தரலாமா சார்? சாரி, உள்ள யாரும் அனுமதிக்க முடியாது. பின்னால சைடுல சார். நோ சார் ப்ளீஸ் சார். சார், வாங்கடா.